இன்றைய பஞ்சாங்கம் அக்டோபர் 18, 2025 18/10/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 1ஆம் நாள் சனிக்கிழமை. பூரம் நட்சத்திரம் மதியம் 3:42 வரை, அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம். தேய்பிறை துவாதசி திதி மதியம் 12:20 வரை, அதன் பிறகு திரையோதசி திதி. சித்த யோகம் மதியம் 3 மணி வரை, அதன் பிறகு யோகம் சரியில்லை. மகரம் மற்றும் கும்பராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று காவேரி துலாஸ்நான ஆரம்பம், சனி பிரதோஷம், யம தீபம், தன்வந்திரி ஜெயந்தி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன் கேது, கன்னியில் சுக்கிரன், துலாமில் சூரியன் புதன் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று மதியம் 2:05 குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு அதிசார பயிற்சி ஆகின்றார். இரவு 10:11 சந்திரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகின்ற காரணத்தினால இரவு 10:11 வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு, அதாவது நைட் 10:11 PM மேல கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. இன்னைக்கு உங்களுக்கு பண தேவைக்கான விஷயங்களுக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது உங்களுடைய நண்பர்கள், உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் வாழ்க்கை துணையின் பெற்றோர், உங்களுடைய பெற்றோர், குறிப்பாக தந்தை, இவர்கள் மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் தேவையில்லாத சில விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால் மனசில் சலிப்புத்தன்மை அதிகரிக்கும். அதுவும் குறிப்பாக உடன்பிறப்புகளுடன் இன்று அனாவசிய வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இன்னைக்கு கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதற்கேற்றாற்போல கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு அலைஞ்சு தெரிஞ்சு உங்களுடைய கௌரவத்தை அடகு வச்சாவது சில இடத்துல கடன் வாங்குவீங்க. அதனால் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்க. புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அதாவது நட்சத்திரநாதன் சுக்கிரன் நீச்ச பங்கமாக இருக்காரு. புதனோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இருக்கும் சிக்கல்கள் தீரும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நண்பர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அரசு பதவியில் இருக்கிறவங்க, அரசியல் துறையில் இருக்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இதனால் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். அதாவது குழப்பங்கள் நிவர்த்தியாகி உங்களுடைய வியாபாரத்தில் அல்லது உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் அல்லது உங்கள் பதவி சார்ந்த விஷயங்களில் இந்த மாதிரி அரசியல் துறை சார்ந்த நண்பர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ரிஷப ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. அதுவும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில். இதனால் உங்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்திலும் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். 6-5 கூடிய கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெற்றிகள் கிடைத்து வருமான அதிகரிப்பு ஏற்படும். சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தந்தையின் தேவையை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுடைய உடன்பிறப்புகளின் நன்மதிப்பை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும்.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். தந்தை சார்ந்த கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுடைய நண்பர்கள் மூலமாக கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வருமானமும் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இன்று மதியத்துக்கு மேல, அதாவது மத்தியானம் 2 மணிக்கு மேல குரு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது. உங்களுக்கு செல்வாக்கு, பதவி, மரியாதை உயர்வை ஏற்படுத்தும். இதுநாள் வரை இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கணவன் மனைவி உறவில் அல்லது உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டத்தில் ஒரு புதிய புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்ணுக்கு திருமண யோகம் கைகூடி சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருப்பதன் மூலமாகவும் மதியத்துக்கு மேல 2ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறதன் மூலமாகவும் வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். புதிய வேலை வாய்ப்பு அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ரிலீவ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இத்தனை நாளா ரிலீவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு மேல உங்களை ரிலீவ் பண்றதுக்கு, உங்களுடைய புதிய வேலையில சேர்றதுக்கெல்லாம் இருந்த தடைகளை விளக்கும் சூழ்நிலை ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்கின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தில் பண வரவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். படிப்பு காரணமாக இடமாற்றம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் காரணமாக வெளியூர் அல்லது உள்ளூர்லேயே இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடமாற்றத்தின் காரணமாக நீண்ட நாள் ஆசைப்பட்ட விஷயங்கள்ல இருந்த தடைகள் விலகும். தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடன்பிறப்புகளின் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக எதிரிகள் கூட உங்களை பாராட்டி மகிழ்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடக ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்காரு, தேய்பிறை சந்திரனா இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. மத்தியானம் 2 மணிக்கு மேல உங்களுடைய யோகாதிபதியான குரு ராசிக்குள்ள வராரு விரயஸ்தானத்திலிருந்து. இது உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும். உங்களிடம் ஒரு புதிய புத்துணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உங்ககிட்ட ஒரு புது பொலிவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மதியத்துக்கு மேல படிப்புல புதிய ஆர்வம் உயர்த்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மதியத்துக்கு மேல நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு ஏற்படும். இந்த ராசியில பிறந்த இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு வியாபார விஷயமாக புதிய கடன் வாங்கும் யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இது கடன் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய சொத்து சேர்க்கைக்கான முதலீடாகவும் இதை ஏற்படுத்திக்கலாம். அதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கும். பெரிய மனிதர்கள் அல்லது புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமாக உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பில் சேருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக, வாழ்க்கை துணை மூலமாக இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பிரிந்த தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு மேல எங்க வேணா இருக்கட்டும், உங்க கணவனோ மனைவியோ பிரிஞ்சு போயிட்டு ஃபாரின்ல இருக்காங்க, இல்ல வேற்று கிரகத்துல இருந்தாலும் சரி, இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு மேல அவர்களால் அங்க இருக்க முடியாது. கிளம்பி உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்பாங்க. இது குடும்பத்துல சந்தோஷத்தை ஏற்படுத்தும், மன நிறைவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூமி தொடர்பான விஷயங்களில் ஆதாயம் ஏற்படும். ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை காரணமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். அதே சமயம் வண்டி வாகன மாற்றம் அல்லது உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு மனசுல ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எடுத்த காரியத்துல இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு மனசுல தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் வருமானம் சார்ந்த விஷயங்களுக்கும் உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகும், ஆன்மீக நாட்டம் அதிகரித்து உங்களுடைய குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யறதுக்கு முயற்சி எடுத்து குடும்ப சந்தோஷத்திற்கு வித்திடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக செயல்பட்டு உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை நிமித்தமான முயற்சிகளில் வெற்றிகள் கிடைத்து வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய சிக்கலை தீர்க்கறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. உங்கள் பேரில் ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இனம் புரியாத ஒரு சஞ்சலம் ஏற்பட்டு சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். சஞ்சலம்னா உடனே பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சந்தோஷத்தினால வரக்கூடிய சஞ்சலமாக இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு ஏற்றாற் போல வருமான அதிகரிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிரிகளையும் கூட அடிமையாக்கி கொள்வதற்கு கவர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். மதியத்துக்கு மேலே குரு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் இந்த செலவுகள் சந்தோஷ செலவுகளாக இருக்கும். எங்கேயாவது வெளியூருக்கு இல்லை ஏதாவது ஒரு வேலை விஷயமா வெளியில் போகிறீங்கன்னா அது உங்களுக்கு நன்மதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. புதிய முயற்சியில் வெற்றி அடைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று மதியத்துக்கு மேலே உங்களை தேடி வந்து வேலை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். ஆனால் நிறைய பேர்த்துக்கிட்ட பேச வேண்டியது இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. ஆனால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்வாழினத்தவர்களின் நட்பை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சே சாதகமான பலன்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்குது. தாயார் வழியில் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளின் வளர்ச்சியில் உங்களுடைய பங்கு அளப்பரியதாக இருந்து அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் புதிய மாற்றங்களை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை சம்பந்தமாக நீங்கள் எங்கேயாவது முயற்சி எடுத்திருந்தீங்கன்னா அது சம்பந்தமான டிராவல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மத்தியானத்துக்கு மேலே டிராவல் உங்களுக்கு மதிப்பை தரும். துலாம் ராசி ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல சந்திரன். இது உங்களுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தினாலும் தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர் உங்களை கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுவார். அதாவது அந்த அட்வைஸுக்காகவே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. இன்று வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய தாயாரின் தேவைகளுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வேலை விஷயமாக இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். புதிய தொழில் புதிய வியாபாரம் துவங்குவதற்குண்டான முயற்சிகளில் புதிய முதலீடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இதனால் உங்களுக்கு இருந்து வந்த சக பணியாளர்களின் குதர்க்க பேச்சுக்களிலிருந்து விடுபடுவீர்கள். இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் ஏற்படுறதுக்குண்டான முயற்சியில் அதிக லாபம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராத வெற்றிகள் வருகின்ற யோகமான நாள். மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக நன்மதிப்பு ஏற்படுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்கள் எல்லாரையும் பெருமைப்படுத்தி பேசுவீங்க, எல்லாரும் உங்களை பெருமைப்படுத்தி பேசுவார்கள். உங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது புதிய வேலையில் புதிய தொழில் துவங்குறதுல இருந்த தடைகள் விலகும். வியாபாரத்தில் அதிக லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு மட்டுமல்லாமல் புதிய முயற்சிகள் மூலமாக பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்ற வாய்ப்பு ஏற்படும். அதாவது கடுமையான உழைப்புன்னா நீங்கள் எந்த உழைப்பை கொடுத்தாலும் சரி
அதற்கு உடனே ரிசல்ட் கிடைக்காது, பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்காது. உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு இன்று சலிப்புத்தன்மை அதிகரிக்கும். சிலருக்கு சக பணியாளர்கள் விஷயத்துல முன்கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் நிதானத்துடன் செயல்பட்டால் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பெரிய வெற்றிகளையும் மாற்றங்களையும் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தை வழி உறவுகளின் ஒற்றுமைத்தன்மையின் காரணமாக உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால புதிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவதற்கும் வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்கின்ற யோகமான நாள். இதுநாள் வரைக்கும் உங்ககிட்ட இல்லாத ஒரு தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தெளிவின் காரணமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஷார்ப்னஸ் இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் வெற்றிகள் தேடி வரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு சுய முயற்சியின் மூலமாக ஏற்பட்ட விளைவுகளால் வரக்கூடிய சிக்கல்களிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இத்தனை நாளாக நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருந்த விஷயத்தில் தடுமாற்றம் இருந்தது. இன்னையிலேருந்து இன்னைக்கு மத்தியானத்திலேருந்து நீங்கள் திங்க் பண்ணுற விஷயம் வித்தியாசமான முறையில் இருக்கும். அதன் மூலமாக அடுத்தவர்களுக்கு உங்கள் பேரில் ஒரு ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட குழப்பங்களிலும் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுடைய தந்தையின் தேவைக்காக சில சமயம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. மதிப்பு மரியாதை உயரும். அதாவது தந்தைக்கு நீங்கள் கொடுத்த கடனை, அதாவது நீங்கள் செஞ்ச கடனுக்காக உங்களுக்கு உறவுகள் மத்தியில் மதிப்பு மரியாதை உயரும். அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்காக உங்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதற்கேற்றாற் போல பண உதவிகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். நண்பர்களின் உதவியால் பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கு உண்டான முயற்சியில வெற்றி அடைவீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். குலதெய்வ அருளால் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு வம்ச விருத்திக்கும் திருமணத்திற்கும் இருந்த தடைகளை விலக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக மதிப்பு மரியாதை உயர்கின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை வாய்ப்பில் முன்னுரிமை ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் நீங்க வியாபார விஷயமாக எடுக்கும் முயற்சிகளில் அரசாங்க அனுகூலமும் உடன்பிறப்புகளின் ஒற்றுமையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு மரியாதை பெற்று தருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மனசுல தேவையில்லாத சில விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு சங்கடப்படுறீங்க. மகர ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதுவும் தந்தை வழி சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தைக்காக சில வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவீர்கள். அவருக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரை கத்தி அவர்கிட்ட கூப்பாடு போட்டு அவரை சங்கடப்படுத்தி காது வலிக்குதுன்னு சொல்ல வைப்பீங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. அதாவது லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தால் மட்டும்தான் கத்தி பேசணும். பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனால் இன்னைக்கு எல்லார்கிட்டையும் நீங்கள் அதிகமான வார்த்தை விரயங்களையும் அதிகமான டெசிபல்ல பேசியும் அடுத்தவங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவீங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். குறிப்பாக உங்கள் ஆரோக்கியத்தில் வயிறு சம்பந்தமான அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சற்று ஏட்டிக்கு போட்டியாக பேசி உங்களை சங்கடப்படுத்துவாங்க. நீங்களும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அவங்ககிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. கணவன் மனைவி உறவில் ஒரு புரிதல் ஏற்பட்டு சாதகமான பலன்கள் ஏற்படும். அதே சமயம் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்கள் மேலதிகாரியுடைய குதர்க்க பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சல் ஏற்படுத்தினாலும் இன்னைக்கு வேலை முக்கியமா இல்லை வீம்பு முக்கியமானு பார்த்தீங்கன்னா வேலை தான் முக்கியம்னு நினச்சிட்டு வேலை பண்ணுங்க. வீம்பு காட்டுற நேரம் இது கிடையாது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கு இருக்கும் முயற்சிகளில் அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் விமர்சனத்தோடு வரக்கூடிய பாராட்டாக இருக்கும்.
அதாவது உங்களை பற்றி பெருமையாக பேச மாட்டாங்க. உங்களுக்கு இது சரியில்லை அது சரியில்லை, இருந்தாலும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்ட, பேருக்கு ஒரு கர்டசிக்கு பாராட்ட சொல்லுவாங்க. அதனால் அவர் சொல்லாத விஷயத்தை நீங்கள் கற்பனை பண்ணாதீங்க, சொன்ன விஷயத்தையும் மனசுக்கு ரொம்ப எடுத்துகிட்டு போகாதீங்க. கும்பராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன், 9ஆம் இடத்துல சப்தமாதிபதி சூரியன் இருக்காரு. இது உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுத்தும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமாக உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க ஆரோக்கியத்திற்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்பத்தில் தாய் தந்தையரின் பாராட்டை பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உறவுகளுக்குள் நட்பு பாராட்டுவீர்கள். குறிப்பாக தாயாருடன் ஏற்பட்ட மன சஞ்சலங்களை விளக்கும் சூழ்நிலை ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆணித்தரமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இத்தனை நாள் நம்பிக்கை இல்லாமல் யார் பேர்லையும் அவங்கக்கிட்ட உண்மையை பேசாமல் இருந்தீங்க, அவங்கக்கிட்ட நெருங்கி பழகாமல் இருந்தீங்க. இன்னைக்கு உண்மை தெரிந்து அவர்களுடன் உண்மையை பாராட்டி உண்மையை பகிர்ந்து அதன் மூலமாக நட்பு பாராட்டுவீர்கள். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள். கடன் ஜாஸ்தியாகுது, வியாபாரத்தில் கடன் ஜாஸ்தியாகுது, கடனை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வருகின்ற இந்த வருஷம் நவம்பர் மாதம் 28ஆம் தேதிக்கு மேலே சனி வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அது சம்பந்தமான குழப்பங்கள் இன்னையிலேருந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கிறனால நெருங்கிய நட்பு வட்டத்திடமிருந்து, அதாவது உறவுகளிடமிருந்து கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். இந்த கடன் வாங்கிறதுனால உடனே ஐயோ கடன் வாங்கிட்டோமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். கடனை சீக்கிரம் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எப்படி அடைக்கிறதுங்கிறத யோசனை பண்ணுங்கள். அதே சமயம் உங்களுடைய வேண்டாத பொருட்கள் இருந்ததுன்னா அதை விற்று விடுவது நல்லது. அதாவது பழங்கால பொருட்களை வச்சுக்கோங்க. தேவையில்லாத சில பொருட்கள் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தீங்கன்னா இட் இஸ் பெட்டர் டு டிஸ்போஸ் ஆஃப். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதாவது உங்ககிட்ட ஒரு தெளிவை தரக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தை வழி பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் சற்று கவலையை ஏற்படுத்தினாலும் எதிரிகளிடமிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அரசாங்க ரீதியாக உங்களுக்கு சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் இன்றைக்கி புதுசாக யாரையும் பெருசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காதீங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீண்ட நாட்களாக தந்தை மூலமாக வர வேண்டிய சொத்து பாக்கிகள் வசூலாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் கடந்த 1 வருஷமா 1.5 வருஷமாக நல்ல பலனை ஏற்படுத்திட்டு இருந்து இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே ஆர் ஈவினிங் 5 மணிக்கு மேலே உங்களுடைய தாயாருடன் சேர்ந்து எங்கேயாவது தெரிஞ்சவங்க வீட்டுக்கோ அவுட்டிங் போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இது சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் புதிய அனுபவங்களையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.